அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளில் எங்களுக்கென்று வைத்திருக்கிற மன்னாவுக்காக உம்முடைய சிலுவையின் காரியங்களை நாங்கள் தியானித்து அவைகளை உட்கொண்டு எங்களுடைய ஆத்மாவிற்கு அது பலனாக இருக்க என் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியனாக என்னையும் மறைத்து அன்றுவரே மந்தைகளையும் மறைத்து உடைய சட்டைகளாக வைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையாயிரும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஷாலோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் பொழுது அவங்க கண்களுக்கு முன்பாக சிலுவை மரணம் நடந்தது. எங்கே நடந்தது? இஸ்ரவேல் தேசத்தில், எருசலேமில். சரியா? இங்கே தான் நடந்துச்சு. சிலுவை மரணம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் தேசத்தார் எல்லாருமே பார்த்தாங்க. எருசலேமில் இருந்தவர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. சரியா? அதுதான் நம்ம நினைவு கூர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறோம், பஸ்காவை ஆசரிப்பதற்காக. சரியா? ஆனால் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு உட்கார்ந்துருக்கிற நமக்கு 3 காரியம் தெரியணும். 3 காரியம் தெரியணும். தெரிஞ்சுதான் இந்த பஸ்காவை நம்ம கொண்டாடணும். சரியா? இந்த சிலுவை மரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு 3 காரியம் மனதில் இருக்கும். சரியா? என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் தன்னை சபைக்கு அட்ரஸ் பண்ணும்போது 2வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 17 வாசிங்களேன். 1:17 வாசிங்களேன். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஆமென். நமக்கு இந்த தரிசனத்தை குறித்த அறிவு நமக்கு எப்பொழுதும் இருக்கும், ஆண்டவர் குறித்து. சரியா? முந்தினவர் அப்படின்னா ஏசாயா 53 உங்களுக்கு தெளிவா தெரியும். முந்தினவர்னா என்ன தெரியணும்? ஏசாயா 53 நல்லா தெளிவா உங்களுக்குள்ளாக உள்வாங்கணும். சரியா? பிந்தினவர் அப்படின்னா சிலுவையில மரித்தார்ல, அது உங்களுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல சிலுவையில மரிச்சது உங்களுக்கு என்ன இருக்கணும்? தெரியணும். சரியா? உயிருள்ளவராக இருக்கிறேன்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் ரொம்ப கிளியரா உங்களுக்கு விளங்கணும். இந்த 3 பிக்சரோட சேர்ந்து தான் யாரை பார்க்க கத்துக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க கத்துக்கணும். சரியா? ஏதோட நிற்க கூடாது, சிலுவையோடு நிற்க கூடாது. நான் யாரு? முந்தினவர். அப்படின்னா சிலுவையில் நடந்த விஷயங்கள்ல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, வந்தாரு, சிலுவையில் அரைஞ்சாங்க, சிலுவையில் தொங்கினாரு, 7 வார்த்தை பேசினாங்க. அப்படி நம்ம என்ன பண்ணிடுவோம்? யாருக்கு போன் கால் வருது? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 7 வார்த்தை சிலுவையில் பேசினாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதை மட்டும் எடுத்துக் கொடுக்குறோமா? சிலுவையில் மரித்தார் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அது குறித்த டீட்டெயில் எங்கேயாவது இருக்க? எதற்காக, எப்படி பிறரை மரித்தார்ன்னு இருக்க? என்னென்ன காரியம் நம்ம பெற்றுக்கொண்டோன்னு இருக்க? அதெல்லாம் விவரமாக எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா முந்தினவரில் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சிலுவையில் மரித்தார் என்பது மாத்திரம்தான் நமக்கு எதில் தெரியும்? புதிய ஏற்பாட்டில் தெரியுது. ஆனால் அதனால நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் தெரியுமா? அதெல்லாம் ஏசாயா 53 இருக்கு.
ஏசாயா 53 இருக்கு. ஃபுல்லா நீங்க 12 அதிக வசனங்களும் படித்தீங்கன்னா அதுல 12 விதமான விஷயங்கள் வந்து நீங்க விளங்கி கொள்ளலாம். 11 காரியங்கள் அதுல இருக்கு. 11 காரியங்கள் அதுல இருக்கு. சரியா? அப்ப சிலுவையிலே நல்லா விளங்கிக்கணும். நீங்க வளர்ந்த சபைனால உங்களுக்கு சொல்றேன். சரியா? சிலுவையவே நம்ம பார்க்கறதில்ல. சிலுவையினால் நமக்கு கிடைச்சது நம்ம ஆண்டவரை புரிஞ்சுக்கணும்னா 3 காரியத்தை புரிஞ்சுக்கணும். முந்தினவர், பிந்தினவர், உயிரோடு இருக்கிறவர். சரியா? அப்போ உங்களுக்கு எப்போதுமே இந்த ப்ராஃபஸி கிளீனாக விளங்கணும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ சிலுவைக்கு வந்திருப்பீங்க பாருங்களேன். இப்போ ரேஷன் கடைக்கு போறீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரேஷன் கடைக்கு போறீங்க. சரியா? போகும்போது எத்தனை பை எடுத்துகிட்டு போறீங்க? ஒரே பை எடுத்துகிட்டு போறீங்களா, நிறைய பை எடுத்துகிட்டு போறீங்களா? யாரும் இங்கே ரேஷன் வாங்குறது இல்லையா? 5 பை 6 பை வாங்கிட்டு போகிறோம். எதுக்காக 5 பை 6 பை எடுத்துகிட்டு போகிறோம்? ஒன்றில் பருப்பு, அப்புறம் ஒன்றில் சர்க்கரை, அப்புறம் பாமாயில் ஒன்று, அப்புறம் கோதுமை, அப்புறம் பச்சரிசி, புழுங்கல் அரிசி வாங்குறோமா இல்லையா? வாங்குறோமா இல்லையா? ஒரே பை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் இதில் கொட்டுங்கன்னு சொல்கிறோமா? ஏதோ ஒன்று கொடுக்காம விட்டுட்டா சும்மா வந்துடுமா? பயங்கரமா உக்கிரகமா என்ன பண்ணிடுவோம்? ஏய், என்னையே ஏமாத்துறிய, என்னையவே ஏமாத்துறிய, சண்டை போடுவோம் போட மாட்டோமா? போடுமா போட மாட்டோமா? அப்ப ரேஷன் கடையில என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிற அறிவு இருந்தா நாம் அவைகளை சரியாக பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் போராடுகிற குணமுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்ப புரியுதா? அப்ப ரேஷன் கடைக்கு போனா இப்படி போய் தெளிவா வாங்குற நீங்களும் நானும் சிலுவைக்கு வந்தா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிற பைய எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என்னைக்காவது எடுத்து வந்திருக்கீங்களா? அப்ப சிலுவையிலேருந்து நமக்கு ரேஷன் கடையிலேருந்து என்னென்ன பொருள் கிடைக்கும்னு தெரிந்து கொண்ட உங்களுக்கு சிலுவைக்கு வந்தா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு தெரியணும்னா அதை படிக்கணும்னா ஏசாயா 53 உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். 53 தெளிவா தெரியும். அதுலதான் அவரு நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறேன்னு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் எப்படி கொண்டு போகப்படுறாரு, எப்படி அடிக்கப்படுறாரு, அவருடைய நிலைமைகள் என்ன, எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதான் என்னது ஏசாயா 53. சரியா? இதெல்லாம் வந்து நாள் கணக்காக பேசணும். எனக்கு கொடுக்கப்பட்ட டயத்துக்குள்ளாக உங்களுக்குள்ள முடிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் சொல்றதுல ஒரு விஷயம் சொல்றேன். நாங்கள் சொல்லுவதை விசுவாசிப்பவன் யார்? கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டது? ஆமென். அதனாலதான் ரட்சிப்பு எல்லாருக்குமானதல்ல. தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டதுனால இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. ஆமென். இப்ப எல்லாருக்கும் ரேஷன்ல கொடுக்கறது இல்லை, ஒரு சிலருக்கு தானே கொடுக்குறாங்க. சரியா? அவங்க தான் போய் என்ன செய்யறாங்க? வாங்குகிறார்கள். அப்படியாக இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்குமாக இந்த தேவ கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம அந்த பையை எடுத்துட்டு வர்றோம், வந்து சபைக்கு வரும். இதெல்லாம் நான் ஃபில் பண்ணிட்டு போகணும். என்னுடைய இதுக்குள்ள என்ன செய்யணும்? ஃபில் பண்ணிட்டு போகணும். எதையும் நான் என்ன செய்யக்கூடாது? விட்டுட்டு போயிடக்கூடாது. விட்ட சண்டை போன்னு வந்து யார்கிட்ட? பாஸ்டர் இல்லை, எங்களுக்கு இல்லை, யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமென். அவர் கொடுக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நாம தான் கேட்டு பெற்றுக்கணும். நாம தான் கேட்டு பெற்றுக்கணும். சரியா? அதனால நம்மளுக்கு அவரிடத்துல வருகிறது புறம்பே தள்ளுகிறது இல்லை. ரேஷன் கடையிலெல்லாம் ஏமாத்துவாங்களே, அது மாதிரி அளவெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறவர்கள். நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடினீங்கன்னா
2 காரியத்தை இங்கே சொல்லுது. எப்படி கொண்டு போகப்படுவாரான்? ஏசாயா 54 வாட்சிங்கன்னா ஒரு பலிக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி, சரியா? அவர் எப்படி இருந்தார்? ஏன்னா அவர் எப்படி இருந்தாருன்னு இங்கே நம்ம விவரமாக சொல்ல மத்திய மார்க்குக்கா. ஏன்னா நம்ம எதை பார்க்கணும்? ஏசாயாவை பார்க்கணும். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்ம அதையே படிச்சு நின்றக்கூடாது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அப்போ அங்கே சொல்றாரு அவர் எப்படி வந்தாரா? ஒரு ஆட்டுக்குட்டி பலிக்கு செலுத்தும் போது ஆட்டுக்குட்டிக்கு என்ன உணர்வே வராதுன்னா, தன் சாவுங்கிற உணர்வே வராது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எதிர்ப்பு தெரிவிக்குமா? இப்ப இந்த கடா இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை பலி கொடுக்கறத பார்த்துருச்சுன்னா அப்புறம் கிட்ட வருமா? அது இப்ப இருக்க எலிலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் தேங்காய் சுட்டு வச்சா எலி செத்து போயிடும். புரியுது உங்களுக்கு? இப்போ வந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தது எல்லா எலியும் கூட்டமாக வந்து இதுகள் பண்ணி, நீங்கள் எது வச்சாலும் சைடில் போய் நின்றுட்டு, புரியுது உங்களுக்கு, நல்லா கொறிச்சிட்டு அப்புறம் பேசாம விட்டு போயிடுது. குச்சியை வச்சு நீட்டுது. இப்போல்லாம் ரொம்ப டெக்னாலஜி வந்துச்சு. நல்லா படித்து நம்ம கொசு எடுத்துக்கங்க. கொசு என்ன பண்ணுது? முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஏதாவது புகை போட்டால் போகும். இப்போ போகுதா பற்றியில? குட் நைட் வாங்கி வச்சிங்கனாலும் அதுக்கு குட் ஈவினிங்னு சொல்லிட்டு அது ஒரு மாஸ்க்கு போட்டிருக்கு. அது எல்லாம் யூஎஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்குது? எல்லாம் கொண்டு வந்து அட்வான்ஸாக மாஸ்க் போட்டு நீங்கள் 10 குட் நைட் வச்சாலும் அதுக்கு ஒரு குட் நைட் சொல்லிட்டு வந்து நம்மளை என்ன பண்ணுது? கடைசியில் தான் போகுது. ஆமே இருக்கீங்கள? அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு என்ன தெரியாது? நம்மளை கொண்டு போய் பலி கொடுத்துருவாங்கன்னு தெரியாது. அதனால தான் ஆட்டுக்குட்டி யார் கை நீட்டினாலும் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிடும்? டபக்குன்னு போய் உட்காந்துக்கும். இருக்கீல? அதுக்கு என்ன இல்லை? அந்த பயம் அது இல்லை. சரியா? ஒரு சாஃப்ட் அண்ட் ஜென்டிலா, ஒரு கம்ஃபர்டான ஜோன்ல அப்படி இருக்கு. அப்போ ஆண்டவர் எப்படி வந்தாரா? பலி கொடுக்கப்பட்ட இடத்துல சொந்த ஜனத்துல தான் வந்தார். சொந்த ஜனத்துல வந்து, சரியா, அந்த எதிர்ப்புலாம் தெரிவிக்காம ஒரு சாந்தமாக வந்தார். சாந்தமாக. அப்புறம் இன்னொரு வசனம் அவரை பத்தி சொல்லுது, மயிறு கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும். சரியா? இந்த 2 காரியமும் அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற காரியம். இப்ப என்னன்னா, இந்த மயிறு கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கும் போது ஆட்டுக்கு தெரியும் நாம சாக மாட்டோம். சரியா? இந்த சுத்திகரிப்பு எனக்கு தேவை. இந்த மயிர் சுத்திகரிக்கிறது எனக்கு என்னது? எனக்கு தேவைன்னு உணர்ந்து சத்தமே போடாது. சத்தமே போடாது. அப்ப அந்த புரிந்துணர்வு, சரியா, ஒரு புறாவை போல கபடற்ற எண்ணங்களும், சரியா, பாம்பை போல வினா உள்ள விஷயங்களையும் வச்சிருக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த பலி எனக்கு அவசியம், நான் திருச்சபைக்காகத்தான் மரிக்க போகிறேங்கிற அறிவோடு தான் இந்த 2 காரியங்களும் கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஏன்னா ஆண்டவர் வந்து சிலுவையில தொங்குற பொழுது அவர் பட்ட பாடுகள், அந்த 6 மணி நேரத்தையும் பார்த்தீங்கன்னா, அவர் பிறக்கும் போது தூதர்களுக்கு கட்டளையிட்டார் பிதாவாகி தகப்பன். தூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க? பயங்கரமா ஆரவாரம் பண்ணி துதிச்சாங்களா? அவரை துதித்து புகழ்ந்து மகிழ்ந்தாங்க. இப்ப அதே தூதர்கள் இருக்கிறார். இப்ப இவர் தான் பாஸ். இவர் தான் யாரு? தேவகுமாரன். இவருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுறதுக்கு நிறைய ஆட்கள், ஏஞ்சல்ஸ் ரெடியா இருக்காங்க பட்டயத்தோட. சரியா? இப்ப ரோமர்கள் வந்து அவரை அடிக்கிறாங்க. அப்ப மேல இருந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா?
பிதா முகத்தை பார்க்குறாங்க. அவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா? அவரும் பேசாம இருக்காரு, இவரும் அடி வாங்குறாரு. அதுதான் மயிறு கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் விடாதிருக்கிற ஆட்டை போல பேசாம இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அவ்வளவு பேர் கழுத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, வெட்டி அப்பெல்லாம் சப்பு 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 தட்டிட்டு போயிட்டே இருப்பான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அப்ப ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. பிதாவாகிய தகப்பன் பெரிய அதிகாரியும் பெரியவரும் ஒன்றும் சொல்லலை, சின்னவரும் ஒன்றும் சொல்லலை. இது எதுக்காக இப்ப இவர் அடி வாங்குறாரு? இது யாருக்கு புரியாத விஷயம்? வெளியில் இருக்கிற ஏஞ்சல்ஸுக்கு புரியாது. ஏன்னா ஆண்டவர் தூதர்களுக்கு கை கொடுக்கும்படியாக வரல. யாருக்காக கை கொடுக்கும்படியாக வந்தாரு? ஆபிரகாமின் சந்ததிக்கு. ஆமென். அந்த சந்ததி மூலம் தான் எல்லாரையும் மீட்டு கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆமென். அதனாலதான் நாம் எல்லாம் ஆபிரகாமின் வழியாக வருகிறோம். அதாவது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவருக்குள்ளாக இந்த ரட்சிப்பின் பாதைகளாக வருகிறோம். சரியா? அப்ப அங்கே பார்த்தீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ மயிறு கத்திரிகளுக்கு முன்பாக சத்தம் இருக்காங்க. அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் உண்மைதான் உணர்ந்து உள்ள வர்ற. சரியா? நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரட்சிப்பு, மீட்பு, சரியா, ஆசீர்வாதங்கள் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறார். நித்திய ஜீவன் எல்லாமே இருக்கு. ஏன்னா எனக்கு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக சொல்றேன். வீட்டில் போய் உட்காந்து 11 காரியங்களையும் சிந்திச்சு அதெல்லாம் நீங்க பெற்று கொண்டிருக்கீங்களான்னு பாருங்க. சரியா? இது ஒரு பகுதி. சரியா? 3 பகுதி சொன்னேன். முந்தினவர், சரியா? நம்ம நிறைய 7 வார்த்தைகளை பேசி கடையை என்ன முடியுமோ முடிச்சுக்கணும். நான் நீங்க 7 வார்த்தை எத்தனையோ வருஷம் கேட்டிருப்பீங்க. சரியா? நான் கர்த்தரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். சரியா? அப்போ முந்தினவர்கள் நீங்க படிக்கணும். இந்த பலியை குறித்து சிலுவையிலே அவர் செய்த பின்பு, அதாவது இப்போ முந்தினவர் பார்த்துட்டோம், இப்ப பிந்தினவருக்கு வந்தீங்கன்னா இவர் என்ன செஞ்சு முடிப்பாரு அப்படிங்கிறத சங்கீதம் 118க்கு போங்க. சங்கீதம் 118ல எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. 29 வசனம் இருக்கிறது. ஆமென். இதுல இந்த 19 வாசிச்சீங்கன்னா 29 வரை இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆவிக்குரிய விஷயம். சரியா? ஏன் 29 வசனம் இருக்குங்கிறதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஹெச்ஆர்எம் ஸ்டடீஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். பிஷப் ஐயா சொல்லுவாங்க, பிஷப் ஐயா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சரியா? இதுல நாம புரிந்து கொள்கிறது பிந்தினவருக்கு உண்டான விஷயங்கள் இங்க என்ன இருக்குது. ஆஃப்டர் த கிராஸ், பிஃபோர் கிராஸ் நம்ம ஏசாயால பார்த்துட்டோம். முந்தினவருக்கு ஏசாயா 53ல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க இது பண்ணி அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பிந்தினவருக்கு வரும் பொழுது இங்க பார்த்தீங்கன்னா நீங்க 22 வாசிங்களேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமுமா இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீரன் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீரன் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். இங்க சொல்லப்படுது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது என்னது? இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள்ல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சரியா, கர்த்தாவே எங்களை ரட்சியும் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணுமா, முன்னாடி எல்லாம் பண்டிகைக்கு போன, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆலயத்து பண்டிகைக்கு போனா என்ன கொண்டு போனோம்? இப்ப சும்மா வந்துடுறீங்க, கொஞ்சம் காணிக்கையை மட்டும் என்ன பண்றீங்க, வீட்டில் போயிட்டு சரி எதெல்லாம் இந்த வாரத்துல செல்லாத காசுன்னு கொடுத்துருக்குறான், மளிகை கடையில, பலசர கடையில, காய்கறி கடையில, எங்கெல்லாம் அந்த 10 ரூபா 5 ரூபா 2 ரூபாய்ல இந்த செல்லாத வச்சிருப்பான், அப்படியே இந்த காயின்ஸே தெரியாம இருக்கும், இதெல்லாம் நம்மளால எடுத்து வச்சிருக்கோம். எதுக்கு? ஆலயத்துல வந்து காணிக்க போடுறது. நிறைய பேர் நினைச்சுக்கிறது இது என்னது, இது கிழிந்த நோட்டுகள் மாற்றுகிற இடம் என்று நினைக்கிறது. தசமமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறது எவ்வளவு நல்லதுன்னு சொல்றேன். நான் அனுபவத்தினால சொல்றேன், நிறைய போதகர்கள் படிக்கிறதுனால சொல்றேன். சரி, ஏதோ நீங்க எல்லாம் தசமம் வாங்கி பிஷப்பையாது உங்க சபைக்கு கொடுக்கலேன்னு சொல்ல, கொடுங்கன்னு சொல்ல. ஆனா லா என்னன்னா, ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு இன்சூரன்ஸ் போடணும். ஏன் சொல்றான்? டெய்லி ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொல்றானா? இல்ல, அது லா என்னன்னா, உங்களுக்கு சேஃப்டி. எப்ப வேணாலும் நடக்கலாம். அப்ப எது வேலை செய்யும்? ஐயா, இப்ப இன்சூரன்ஸ் பண்ணிட்டு ஏன் வண்டி ஓட்டுறோம்? எப்ப வேணாலும் நடக்கலாம், ஆக்சிடென்ட் நடக்கலாம். அப்ப எது வேலை செய்யும்? ஆனா சும்மா இருக்க மாதிரியே இருக்கும். சரியா? இதே மாதிரி தாங்க நீங்கள் கொடுக்கிற தசமபாகம் நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரியே. இன்சூரன்ஸ் மாதிரியே அது உங்களை எதுல இருந்தெல்லாம் காப்பாத்துதுன்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அதுதான் உங்களுக்கு பெரிய சேஃப்டி. அது தேவனுடைய ஒழுங்கு. இது என்னது? தேவனுடைய ஒழுங்கு. புதிய ஏற்பாட்டுல இப்ப தசமா இல்லையம்மா, நம்மால நிறைய படிச்சது மாதிரி பேசுவோம். ஆனா உண்மையிலே என்னன்னா இருக்கு. திருச்சபையில ஒழுங்கு என்னன்னா, சரி உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு அந்த ஒழுங்கு கொடுக்கப்பட்டதான். ஆனா பின்னாட்கள் தெரியல. ஏன்னா அது மதமாக மாறும்போது, ரோமன் இதுல வரும்போது அவங்களுக்கு தசமபாகத்தை குறித்து எந்த அறிவும் இல்லை. அப்ப யோசேப்பு, யாக்கோபு எழுதுகிறார் திருச்சபைக்கு, நீங்க போய் கத்துக்குங்க. மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள்தோறும் திருச்சபைகள்ல போதிக்கப்படுது, அங்க போய் கத்துக்குங்கன்னு சொல்ற. எப்படி? சபைகள் நிறைய விஷயங்கள் அங்கேதான் போய் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இந்த பண்டிகைக்கு வரும் பொழுது எல்லாருமே பலிக்காக எதை வாங்கிட்டு வரணும்? ஆடுகளையும் மாடுகளையும் பலிக்காக எதை கொண்டு வரணும்? எதை கொண்டு வரணும்? இஸ்ரவேல் தேசத்துல தேவனிடத்துல நீங்கள் வரும் பொழுது உங்களுக்காக உங்கள் வீடுகளில் இருந்து என்ன கொண்டு வரணும்? பண்டிகைக்கு பலிகளை கொண்டு வர வேண்டும். பண்டிகைக்கு என்ன கொண்டு வரணும்? ஆமா, நம்ம எல்லாரும் ஆடை கொண்டு வந்திருக்கணும். ஆடு, மாடு, கோழி, யார் யாருக்கெல்லாம் என்ன என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ இதெல்லாம் கணக்கு வச்சு கொண்டு வாங்கன்னு. இப்போ இங்கே தீர்க்க தரிசனமா என்ன சொல்லப்படுதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் சிலுவையே. சரியா? மகிழ்ந்து களி கூற கடவோம். ஏசாயா 53ல அவர் எப்படி கோத்துரு பண்ணார்ன்னு இருக்கு. சரியா? இதுல கட்டுறீங்க, இதுல நாம அதை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். சரியா? இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம என்ன பண்ணணுமா, உங்க பலிகளை கொண்டு வாங்க. ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்காக என்ன பண்ணிட்டாரு, செய்து விட்டார். இனி உங்களுக்கு எது தேவையில்லை, பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பலிகளை கொண்டு வந்து
பலிபீடத்தில் இருக்கிற கொம்புகளில் சிறைப்படுத்துங்கள் இருக்கு. டு பைண்ட், கட்டிருங்க. புத்தகத்தை பைண்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும். பத்தியில அப்புறம் ஓபன் பண்ண முடியுமா? பிரிக்க முடியாது, பைண்டிங் பண்ணிருக்கே தானே. அந்த மாதிரி பைண்ட் பண்ணிருங்க. ஏன்னா இனி என்ன தேவையில்லை, பலி நமக்கு தேவையில்லை. அதனாலதான் நன்றி செலுத்தணும் சொன்ன. அதாவது இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால் சரியா, இதுல என்ன பண்ணுமா, மகிழ்ந்து களி கூற கடவோம். மகிழ்ந்து என்ன பண்ணணும், களி கூற கடவோம். அப்ப என்ன பண்ணணுமா, அப்ப பலிகள் என்ன செய்யணுமா, நம்ம கொண்டு வந்து எதுல ஜாயின் பண்ணணும், பலிபீடத்துல வந்து என்ன பண்ணிடணும், கொம்புகளினால் கட்டி விடுங்கள், சிறைப்படுத்தி விடுங்கள். இனி என்ன தேவையில்லை, பலி பலி செலுத்த தேவை இல்லை. பலி செலுத்த, அதனாலதான் மகிழ்ந்து என்ன செய்ய சொல்றோம். அப்போ பலிபீடத்துல கட்டும் போது அந்த பலிபீடம் இருக்கு பாருங்க, அதுல 4 கொம்பு இருக்கும். பலிபீடத்துல என்ன இருக்கும், 4 கொம்பு இருக்கும். இப்ப இங்க இந்த கொம்புன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இவரை வந்து கூட்டிட்டு போனாங்கல்ல, யார, ஈசாக்க பலி செலுத்த கூட்டிட்டு போனாங்க. சரியா, கூட்டிட்டு போகும்போது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அங்கே ஈசாக்கு பதிலாக அங்கே என்ன பண்ண மாட்டேங்குச்சு, ஒரு ஆட்டு கடை இருந்துச்சு. அது எதுல மாட்டி இருந்துச்சு, இதனுடைய கொம்பு எதுல மாட்டி இருந்துச்சு, அந்த கிளையில போய் மாட்டி இருந்துச்சு. அந்த கிளையில மாட்டி இருந்த கொம்பை ரிலீஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்து என்ன பண்ணாங்க. இது ஒரு அடையாளம். இது ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு பலியானதை அந்த ரத்தம் வந்து பலிபீடத்தில் இருக்கிற 4 கொம்பு இருக்கும். பலிபீடத்தில் என்ன இருக்கும், 4 கொம்பு இருக்கும். இந்த 4 கொம்பு தான் 4 சுவிசேஷமாக நமக்கு என்ன பண்ணப்படுது, அறிவிக்கப்படுகிறது. 4 பக்கத்துல இருந்து நீங்க விசுவாசிக்கலாம். மத்தேயு படிச்சு நீங்க என்ன செய்யலாம், பலியை விசுவாசிக்கலாம். மார்க்கு, லூக்கா, யோவான் 4 கார்னர்ல இருந்தோம் பலி என்ன செய்யலாம், நீங்க விசுவாசிக்கலாம். பலிபீடத்திற்கு 4 கொம்புகள் உண்டு. இந்த 4 கொம்புல எதுல வேணாலும் வந்து உங்க பலிகளை சிறப்படுத்திருங்க. இனிமே பலி நமக்கு தேவையில்லை. ஆமென். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீர் என் தேவன், நான் உம்மை என்ன செய்வேன், துதிப்பேன். அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் உயர்த்துறது. ஃபர்ஸ்ட் என்னது, ரெண்டாவது என்ன பண்ணோம். அப்ப ஃபர்ஸ்ட் துதிக்கிறதுக்கு என்ன காரணம், எனக்காக என்ன பண்ணிட்டாரு, பலி செலுத்திட்டாரு. அதனால நீங்க என்ன செய்யறீங்க, துதிக்கிறீங்க. வெரி குட். அதான் பாலகர். எனக்காக என்ன பண்ணிட்டாரு, பலி செலுத்திட்டாரு. அதனால எனக்கு அந்த துதி வருது. இப்ப நான் ஏன் அவரை உயர்த்தணும், அடுத்து அது படிக்கணும்ல, அது படிக்கணும். நம்ம ஆண்டவரை நான் ஏன் உங்களுக்கு வந்து சிலுவையை குறித்து அந்த 7 வார்த்தை பேசினார் நான் ஏன் சொல்லி கொடுக்காம இதில் சொல்றேன்னா, இதுதான் சத்தியம். ஏன் 7 வார்த்தையை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்கன்னா, இந்த ரோமன் கேத்தலிக் வந்து மனம் சார்ந்தது. அவனுக்கு என்னன்னா, மரியாள என்னன்னு சொல்லணும், அன்னை மரியாள்னு சொல்லணும். உங்களுக்கு அதை ஆண்டவரே சொன்னார் மாதிரி காமிக்கணும். அதனால என்ன பண்ணா, அந்த 7 வார்த்தை தான் பேசினார்னு சொல்லி இதோ உன் தாயின்னு கொண்டு வந்து என்ன செஞ்சணும், வருஷம் இந்த ஜனங்களுக்கு சொல்லணும். அப்பதான் அவ அதை தாயின்னு நம்புவான். நம்ம மரியாள் தாயின்னு சொன்னாரே, இதோ உன் தாயின்னு. என் தாயின்னு சொன்னார, இதோ உன் தாயினாரு. சரியா? ஏன்னா உண்மையிலே அவங்க ரிலேஷன்ஷிப் சொந்தக்காரங்க தான். யோவானுடைய அம்மாவும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய அம்மாவும் சொந்தக்காரங்க தான். சரியா? உங்களுக்கு 2 பேருமே சொந்தக்காரங்க தான், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தான். சரியா? அதனாலதான் பேதுரு உள்ள விட மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? அரண்மனையில் விட மாட்டாங்க.
டக்குன்னு உள்ள யார் போவா? யோவான் போய் யார்கிட்ட பேசுவாரு? உள்ள போய் ஆசாரியர்கிட்ட பேசி யார் வந்து கூட்டிட்டு போவா? உன் பேச்சு கலிலேயர் இருக்குன்னு யாரை உள்ள விட மாட்டான்? பேதுருவ உள்ள விட மாட்டான். ஆனா ஏன் யோவான் எப்படி உள்ள போய் திருப்பி ஆள் கூட்டிட்டு போனான் பேதுருவ? அப்ப எங்க பேதுரு யூதன் இல்லையா? அந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? அதை எடுக்க முடியுமா? அந்த வசனம் இந்த கடைசி இந்த டயத்துல தான் வரும். மத்தேயிலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பேதுரு வெரி குட், தேங்க்யூ. 15-16 வாசிங்க. பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததுனால் அந்த பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமா இருந்ததுன்னா இயேசு உடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். நல்ல கவனிங்க. இப்ப பேதுரு போயிட்டாரு. பேதுரால போக முடியல. யாரால போயிட்டாரு? பேதுரு தான் வயசு மூப்பு, யோவான் சின்ன வயசு. எப்படி யோவான் சொல்லி யோவான் போய் யாரை போய் பார்க்கிறா? பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனா இருந்ததினால். அப்ப எப்படி அறிமுகம் வந்துச்சு? எப்படி அறிமுகம் வந்துச்சு? என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அம்மா இருக்காங்கல்ல, மரியாள் இருந்தாங்கல்ல. மரியாள் எந்த வம்சம்? மரியாள் எந்த வம்சம்? சரி, மரியாளுக்கு சொந்தக்காரங்கன்னு ஒருத்தர் இருந்தாங்களா? அவ யாரு? லேவி கோத்திரத்தில் இருக்கிற யாரு? எலிசபெத், சகரியா. தன் இனத்தாளாகிய போய் பார்த்தால. ஏன் இவங்க போய் அவங்கள பார்க்கணும்? உறவின் முறைய. ஏன்னா அவங்க ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். ஆசாரிய யார் ஊழியம் செஞ்சா? சகரியாவும். சகரியா ஊழியம் செஞ்சானா போனாரு. அவர் என்ன ஊழியம் செஞ்சாரு? ஆசாரிய ஊழியம் செஞ்சா. ஆரோன் வம்சத்துல இருந்து வந்திருந்தா தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். சரியா? அப்ப அந்த ஆசாரிய வம்சத்தில் இருக்கிற அவங்கள போய் சொந்தக்கார பார்க்க போனா இவங்க என்ன கோத்திரமா தான் இருந்திருக்கணும்? லேவி கோத்திரமா தான் இருக்கணும். ஆமென். அப்ப லேவி கோத்திரத்துல நல்ல பழக்கமா இருந்த மரியாளுடைய சொந்தக்காரங்க தான் யாரு? யோவானுடைய அம்மா. யோவானுடைய. அதனால எல்லாரும் உள்ள போக முடியாது. இப்ப நீங்க இப்ப முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தாங்கல்ல, முக ஸ்டாலின் இருக்காங்க. அவங்க இப்ப நீங்கள் நானும் டக்குன்னு போய் பார்க்க முடியுமா? இப்போ ஒரு திமுக ஒரு இந்த கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இருந்தால் என்ன பண்ணிடுவாரு? டக்குன்னு போய் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். நீங்கள் நானும் போக முடியுமா? முடியல. நம்மளை என்ன பண்ணிடுவோம் வெளியில? மாறியா முடியாது. அதே மாதிரி தான் பிரதான ஆசிரியனுக்கு பழக்கமாக இருந்தது யாரு? யோவான். ஏன்னா சொந்தக்காரங்க. அவங்க என்னது? சொந்தக்காரங்கனால ஈஸியா போய் என்ன பண்ணிட்டு வரான்? இவன் உள்ள போயிட்டான் பயம் இல்லாம. இவனை விட்டாங்க. யாரை விட்டு விட மாட்டாங்க? பேதுரு உள்ள.
தலைவன் உள்ள போயிட்டு கெத்த வெளில வந்து உள்ள வாங்க ராஜா, ஏய் நம்மளே விட்டுரு. புரியுதா உங்களுக்கு? நம்மளே உள்ள விடு அப்படின்னு சொல்லி யார் யாரை கூட்டி போறா? இவருக்கு வயசு அதிகம், இவருக்கு வயசு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆமா, ஆசாரியர்கள் வந்து லேவி கோத்திரம் தான் செய்யணும். அதனால ஏன் அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பிறப்பு அப்படி இருக்குன்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் அப்படின்னா, அம்மா வந்து லேவி கோத்திரத்திலிருந்தும் அப்பா வந்து யூதா கோத்திரத்திலிருந்து காமிக்கப்படுது. ஆமென். ஏன் அப்படின்னா, யூதா கோத்திரம் அரசாளவும் லேவி கோத்திரம் ஆசாரியத்துவமும். ஆமென். ஸோ அது ரெண்டும் நம்ம யாருக்கு கொடுக்கப்படுது? ஆண்டவர் வந்து அந்த ரெண்டை சுமந்து கொண்டு தான் இங்கே வர்றாரு, சிலுவைக்கு வருகிறார். சரியா? அப்ப ஆசாரித்துவ ஊழியத்துல நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் தான் ஏசாயா 53 இருக்கு. ஏசாயா லேவி கோத்திரத்துல. சரியா? யூதா கோத்திரத்துல பெற்றுக்கொள்றதுலாம் பின்னாடி இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி இப்ப பார்ப்போம். சரியா? இப்போ பலிகளை செலுத்துறோம். செலுத்தி ஏன்னு சொன்னா, அவரை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? துதிக்கிறேன். ரெண்டாவது தான் நான் என்ன செய்றேன்? அவரை உயர்த்துகிறேன். உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்டவரை குறித்து 2 காரியம் மனதில் இருக்கணும். என்னென்ன 2 காரியம்? ஒண்ணு என்னது? துதிக்கிறது, இன்னொன்னு உயர்த்துறது. ஆமென். துதிக்கிறதுக்கும் உயர்த்துறதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்குதான் பாலகன் குமாரன்கிறது நமக்கு என்ன செய்யணும்? அது குறித்து நமக்கு சரியான புரிந்துணர்வு இருக்கணும். சரியா? நல்லா கவனிங்க. இப்ப பலியில செலுத்தி ஆச்சு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவர் என்ன செய்யுங்க? நீ பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் நம்ம சும்மா வரணும். ஏன்னா பலிபீடத்துல போய் நம்முடைய பலிகள் எல்லாம் என்ன பண்ணிடுங்க? கட்டிடுங்க. அப்ப நாம என்ன செய்ய பலி செலுத்தணும்னு சொன்னா, ஆவிக்குரிய பலி தான் நம்ம என்ன செய்யணும்? செலுத்த வேண்டிய காரியம் இருக்குது. சரியா? இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம என்ன பார்த்தோம்? முந்தினவர் பார்த்தோம். இப்ப உயிரோடு எழுப்பினவரை பார்க்க போறோம். உயிரோட ஏன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மத்தேயு மார்க்கு லூக்கால சொல்லப்படுறது அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்ததை இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படி அதை பார்க்கணும்னா, நம்ம ஆண்டவரை 3ஐயும் புரிந்துதான் பார்க்கணும். இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்றை பெற்றுக்கொண்டு ஒன்றை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? அதனால மத சம்பந்தப்பட்டது மாதிரி உட்கார்ந்துட்டு 7 வார்த்தை பேசினாரு 7 வார்த்தை பேசினாருன்னா அதில் நிற்க கூடாது. சரியா? அதுக்கப்புறம் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு தானே. இப்போ 3வது நம்ம பார்க்க போகிறோம். 3வதுல வந்து தன்னை எப்படி காமிக்கிறார்? அங்கே எப்படி காமிச்சாரு? அடிக்கப்பட்ட. சரியா? அங்கே வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல மயிர்கத்திற்கு முன்பாக சத்தம் போடாது இருக்கிற ஆட்டை போல இருந்த அனுபவம். சரியா? அது வந்து பாலகனுக்கு உண்டான அனுபவம். அதனாலதான் நாம அவர் என்ன செய்யறோம்? துதிக்கிறோம். சரியா? இப்ப ஏன் அவரை உயர்த்தணும் அப்படின்னா, அடுத்த பகுதிக்கு வந்துருங்க. சரியா? இப்ப வந்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம். இப்ப அவர் தன்னை வெளிப்படுத்துறாரு பாருங்க. சபைக்கு உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி இருக்கான் பாருங்க. 12 வாசிங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது.
அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்து பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். இது படிச்ச நிறைய இருக்கு. இதுல நீங்க அங்க எப்படி பாத்தீங்க அவரை? தாழ்த்தினார். பையனா அது ஒரு பலிக்காக. அதையே வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் ஒவ்வொரு தடவையும் நீங்க அதையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப இவரை எப்ப நினைப்பிய? புரியுது உங்களுக்கு? அதையும் நினைக்கணும், இதையும் நினைக்கணும், அதையும் நினைக்கணும். சரியா? ரேஷன் கடைக்கு போனா கோதுமையும் வாங்கணும், பச்சரிசியும் வாங்கணும், புழுங்கரிசியும் வாங்கணும், எல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா இந்த குற்றேடு எப்படா வரணும் வந்து அழுது அவரை பார்த்து அழுது அப்படியே போயிட்டு அடுத்த குட் ஃப்ரைடேக்கு வந்து அழுது என்னால மாறவே முடியலைங்க, எனக்கு அன்னை பூரா சாப்பிடவே மாட்டேங்க அப்படின்னா நம்ம ஏமாந்துட்டோம்னு இருந்தோம். பச்சரிசி ஒரு மாதிரி இருக்கும், கோதுமை ஒரு மாதிரி இருக்கும், புழுங்கரிசி ஒரு மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் இருக்கல. அப்ப நம்ம ஆண்டவரை இந்த 3 விதத்துல பார்க்க கத்துக்கணும். நம்மளாம் குழந்தைகள் இல்லை, புதுசா வந்தவங்கன்னா ஓரளவுக்கு 7 வார்த்தை தான் பேசினாருன்னு அதையும் நம்மளால ஒழுங்கா பேசுறது இல்லை, ஒழுங்கா பேசுறது இல்லை, சொல்ல வேண்டிய கருத்தை சொல்றது இல்லை. சரியா? 7 வார்த்தை தான் பேசினாரா? அப்படியும் இல்லை. 7 வார்த்தை தான் சிலுவையில் பேசினாருன்னு இல்லை, நிறைய பேசினாரு. நமக்கு ரெக்கார்டா வந்து 7 வார்த்தைன்னு அதுல இருந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ரோமன் கேத்தலிக்குடைய காரியங்கள்னாலதான். ஏதோ ஒரு தாயின்னு சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எதையுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம சபை வந்து ஆவிக்குரிய சபை. ஸோ அவரை முழுமையா புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப இங்க வந்து தன்னை காமிக்கிறாரு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி காமிக்கல. இங்க சபைக்கு தன்னை காமிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்காரா? அவருடைய ஸ்ட்ரக்சரை காமிச்சா நீங்க பாத்தீங்கன்னா பயம் வந்துருங்க. என்ன இருக்குது? அவர் தலைமுடி எப்படி இருக்கு? கண்ணு எப்படி இருக்குது? அப்படியே யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு ஆள் நமக்கு முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? அரண்டு ஓடிட மாட்டோம் பயந்து. பாருங்க, இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் காரணம். இது வந்து யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தின காரியம். யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தின. இப்ப இவரை பார்க்க முடியுதா நம்மளால? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மார்பிள் என்ன கட்டியிருக்காரு? மார்க் கவசம். சரியா? கட்டியிருக்கிறாரு. ஆள் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருக்கிறாரு? உடைந்த வெண்கலம் போலமும் அவருடைய சத்தம் எப்படி இருக்குதான்? பெருவெள்ளம் இறைச்சல். எப்படி அந்த தண்ணி எல்லாம் போச்சுன்னா பாத்துக்கலாம், அப்படியே கடப்பட சவுண்ட் இருக்கும். கண்ணை பார்த்தா பயமா இருக்கு. எப்படி இருக்கு? முடிய பார்த்தா எப்படி இருக்கு? வெண்பஞ்சு போல இருக்குது. அப்ப இப்படி ஒரு உருவத்தை பாருங்க. அப்போ சிலுவையில பார்த்த உருவமும் இந்த உருவத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதப்ப?
ஆமென். இந்த உருவத்தையும் பார்க்க கத்துக்கணும். இத பார்த்தாதான் உங்களால உயர்த்த முடியும் அவரை. அதை பார்த்தா அவருக்கு துதி செலுத்துறீங்க. ஏன்னா எனக்காக பலியானார், இங்க எனக்காக. அப்ப இதுதான் மேட்டர். என்னன்னா இந்த பிந்தினவரை நாம எப்படி பார்க்கணும்னா, ஆவியானவர் வந்த பின்பு, பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு திருச்சபைக்கு தன்னை எப்படி காமிக்கிறாரு. நீங்க பரிசுத்த ஆவியை வந்த பின்பு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களால லவ் பண்ண முடியுமா அவரை? இது தன்னுடைய, இதுல நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. சரியா? நிறைய என்ன இருக்கு? ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இப்ப இதெல்லாம் சொன்னோம்னா இந்த குட்புறையில நிறைய பேர் மட்டனை வாங்கி வீட்டுல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. முடிச்ச உடனே போய் என்ன பண்ணீங்க? பிரியாணி சாப்பிடணும். இவர் எப்ப முடிப்பாரோன்னு காத்து கொண்டிருக்கிறது எனக்கு நல்லா என்ன செய்யுது, விளங்குது. அதனால துக்கமா இருக்கணும்னா இருக்காதீங்க. ஏன்னா துக்கமா இருக்கக்கூடாது. நமக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு ரேஷன் கடையில், நான் சொன்ன நாள் வச்சுங்க, ரேஷன் கடையில் கொடுத்ததெல்லாம் நம்ம வீட்டுக்குன்னு கொடுத்தா, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கணும். சரியா? அப்ப பரிசுத்தாவியை கொடுக்கப்பட்ட பின்பு நம்ம கர்த்தரை எப்படி பார்க்கணும்னா, அதுதான் இங்க இருக்க ரகசியம். அதுவும் நம்ம பார்க்கணும். சிலுவை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எதிரையும் பார்க்க கத்துக்கணும். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நீங்க பார்த்தீங்கன்னா தான் ரெண்டாவது பகுதி புரியும். நாம் ஏன் அவரை உயர்த்த வேண்டும் என் வாழ்க்கையில். ஆமென். இப்ப இதே ஆளை நமக்கு எங்க சொல்லப்படுதுன்னு சொன்னா, உன்னத பாட்டுக்கு வாங்க. உன்னத பாட்டு 5வது அதிகாரத்துக்கு வாங்க. உன்னத பாட்டு 5க்கு வாங்க. எட்டுல இருந்து வாசி. எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது. அங்க எப்படி இருந்துச்சு? இங்க எப்படி இருக்கு? இருந்ததா? வாசிங்க. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும். அப்படின்னா எப்படி இருக்கும் கண்ணு? புறா கண்ணு பார்த்திருக்கீங்களா? கழுகு கண்ணு பார்த்திருக்கீங்களா? மாட்டு கண்ணு பார்த்திருக்கீங்களா? என்னடா இல்ல, யாரோ கதறி அழுது பாசு யாரோ ஏசுக்கு சொன்ன நினைச்சு எது அழுதுகிட்டு இருக்கீங்களா? விம்மி விம்மி அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதே. யாரும் அழுகிறது எப்படி இருக்கீங்களா? இவ்வளவு சொல்லி அழுகிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் சொன்னது, எனக்காக அழாதிருங்க, உங்களுக்காகவும். சரியா? ரேஷன் கடையில பாமாயில் கொடுத்துட்டா அதை வீட்டில் வாங்கி கட் பண்ணி அதுலேருந்து எண்ணெயை ஊற்றி என்ன பண்ணோம்? யூஸ் பண்ணோம் தானே? ஐயோ, இதை கட் பண்ணா இது கோச்சுக்கும், பாமாயில் கோச்சுக்கும், கவர்மெண்ட் கோச்சுக்கும் நினச்சா சரியா இருக்குமா? அது நமக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால தான் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டவர் கர்த்தராகிய அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆமென். நீங்க துக்கப்படுறதுக்காக அல்ல, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக
புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு எனக்கு விடுதலையே. ஆமென். நான் அவரை துதிக்க வேண்டும் என்றால் எனக்கு என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சாதான் துதிக்க முடியும். இருக்கீல? நான் ஏன் அவரை என் வாழ்க்கையில உயர்த்தணும்னா அவர் எனக்கு யாருன்னு தெரிஞ்சாதான் உயர்த்த முடியும். இப்ப ஏன் ஒரு மனைவியை ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு பெண்ணை மாத்திரம் ஏன் பத்திரமா பார்த்துக்கிறாங்க? அங்கே இப்போ கூட இங்கே போட அவனோட பேசாத இவனோட பேசாத கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண, கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஏன் அப்படின்னா அந்த ஒரே மற்ற உயிரினங்களுக்கு இருக்கிறது மாதிரி மிருகங்களுக்கு இல்லாத மாதிரி ஏன் மனைவிக்கு பெண்ணுக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுக்கப்படுதுன்னா பெண் உருவாக்கின நோக்கம் புரிஞ்சு கொள்ளுங்க. உலகம் சிந்திக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. சரியா? அவர் என்ன கொடுத்தாருன்னா ஆண்டவரே, பெண்ணுடைய கர்ப்பமானது ஒரே வித்தை தான் சாகிற வரைக்கும் சுமந்து கொண்டே இருக்கும். இருக்கீல? ஒரே வித்துக்கு தான் குழந்தை பெத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிதான், அதான் டிசைன். ஒரு வருஷத்துக்கு இவருக்கு, இன்னொரு வருஷத்துக்கு இன்னொருத்தருக்கு குழந்தை பெத்து கொடுக்க முடியாது, என்ன செய்யப்படல. ஆனா மற்ற உயிரினங்களுக்கு அப்படி அல்ல. சரியா? ஒரு சில இதுகள் அப்படி இருக்குது. ஆனா மனிதனுக்குன்னு கொடுக்கப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருவனுடைய வித்தை அவன் சாகும் வரையும் இந்த கர்ப்பமானது சுமந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது வேறே ஒருவனுக்கு சொந்தமானது அல்ல. ஆமென். அதனால இது அவனுடைய சொத்தாக இருக்கிறது, வேலி அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுது. இப்ப புரியுது உங்களுக்கு? இது பெண் அடிமைத்தனம் அல்ல, இந்த டிசைன் அப்படி. ஆமென். இப்ப நான் கார்ல இங்க இறங்குறேன், 4 பேர் வர்றோம். ஏறி உட்கார்ந்த உடனே ஐயோ டயருக்கு வலிக்குமோ, டயருக்கு வலிக்குமோ, டயருக்கு வலிக்குமோ, அப்படி அப்படியே உட்காந்துருப்போம். பாவம் அப்படி இப்படி ஆட்டினோம்னா வண்டிக்கு என்ன செய்ய வலிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு அறிவின்மையோ. அப்படித்தான் பெண் உரிமை நினைச்சிட்டு என்ன நினைக்கிறாங்க, எதை விட்டுறாங்க, இதை விட்டுறாங்க. நாங்களும் ஒரு ஒண்ணுதான், இவங்க ஆணும் பெண்ணும் சமமும் தான், எங்களுக்கு ஆயிக்கும் போய்க்கும் அப்படின்னு. அப்படின்னா கர்ப்பப்பை என்ன பண்ணிடணும், பிரச்சனை இல்லாம என்ன பண்ணிடணும், கர்ப்பப்பையை கழட்டி என்ன பண்ணிடணும், எடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்ப ஏன் கர்ப்பப்பையை கர்த்தருக்கு வச்சாரு? உங்கள்ட்ட கேட்டு வச்சார? நம்மள்ட்ட கேட்டு வச்சார? இது அவருடைய டிசைன், அவருடைய டிசைன். சரியா? அப்ப ஏன் என்னை பெண்ணாக வைத்திருக்கிற, எனக்குள்ளாக அந்த கரு வைத்திருக்கிறான்னு சொன்னா, இந்த கர்ப்பப்பைக்குள் இருந்துதான் எனக்கு கொடுக்கிற ஆண் மகனுடைய சந்ததிகளை நான் சுமந்து பெற்று கொடுக்க வேண்டும். அவன் இருக்கும் வரைக்கும், நான் இருக்கும் வரைக்கும். ஆமென். இதுதான் என்னுடைய டிசைன். சரி? உங்களுக்கு இந்த டிசைனை நான் என்ன செய்யக்கூடாது, மாற்ற. அதனாலதான் பெண்கள் ஒரே கணவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான். நம்ம பைபிளுடைய பேட்டர்னே அதான். அதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆணோடு பெண் இல்லாம பல ஆண்களோடு ஒரு பெண்ணுக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா, ஒரு ஆணுக்கு பல பெண்களோடு தொடர்பு இருந்தா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கர்ப்பப்பைக்குள்ள ஆணுடைய வித்து போகும் பொழுது பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள்ள கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. அதுல இருந்து நிறைய இது வருமா, எதிர்ப்பு பண்ணுகிற எதிர்ப்பு. அதாவது நம்முடைய பாடிக்குள்ள வேற ஒரு எவனோ ஒரு திருட்டு பய உள்ள வந்திருக்கிறான், கொல்லா போடக்கூடாதுன்னு வருமா. வரும்போது கடவுள் சொல்லுவார் பாருங்க, அது என்ன பண்ணுமா, ஜட்ஜ் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் 1 நாள் 2 நாள் 3 நாள் பார்க்குமா, 4 நாள் 5 நாள் பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா, இது யாரு, நம்ம பாடியோட நமக்கு சொந்த ஆள் தான்ப்பா, வெளியாள் கிடையாது, நமக்கு சொந்த ஆள்னு. அப்போ அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்குமா. பண்ணிக்கிட்டு தான் உங்களோட குழந்தைக்கு என்ன செய்யுது, அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் அது அதே வித்தை தான் அனுமதிக்குது. வேற எது வித்து வந்தா பால்வினை நோய் வந்துடும். புரியுதா நான் சொல்றது? ஏன் பால்வினை நோய் வருது? வேற ஒரு ஆணோடு பெண் சேர்ந்தால், பெண் ஆணோடு சேர்ந்தால் ஏன் பால்வினை நோய் வருது? இதுதான் ரீசன். புரியுதா உங்களுக்கு? அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளுகிறது. இது எங்களுடைய இது சரீரம் அப்படின்னு அந்த தரவுகள்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதான். இன்னைக்குள்ள சயின்டிஸ்ட் பார்த்து சொல்கிறோம், இன்னைக்குள்ள ஸ்டடிஸ் சொல்லுது. புரியுது உங்களுக்கு? அதனால அதை ஒமிட் பண்ணி விட்டுருமா. அப்போ மீறி பண்ணான்னா நோய்களை கிரியேட் பண்ணி விட்டுருது, நோய்களை கிரியேட் பண்ணி விட்டுருது. அப்போ கடவுள் டிசைன் எப்படி வச்சிருக்கிறது இல்லை. இப்போ ஆண் பெண்ணுங்கிற அந்த ஒரு கான்செப்ட், சரியா? இதுதான் கர்த்தருடைய டிசைன். இப்போ அந்த பெண் வந்து அந்த கணவனுக்கு தான் சந்ததிகள் என்ன செய்யறாங்க, பெற்றுக் கொடுத்து அந்த சந்ததிக்காகவே வாழ்கிறார். ஆமென். அதனாலதான் அவனுக்கு துணி துவைச்சு போடுறா, அவனுக்கு சாப்பாடு செய்யறா, அவனுடைய சந்ததியாக வருகிற பிள்ளைகளுக்காக உழைக்கிறா, தன் உயிரே கொடுக்குறா பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக மாடா உழைக்கிற. பார்த்திருக்கீங்களா? எத்தனை குடும்பங்களை பார்த்துருக்கீங்க? தன் பிள்ளைக்காக எல்லாவற்றையும் இழக்கிற தாய்மார்கள் எத்தனை பேரை சாக்ரிஃபைஸ் பண்ண லைஃப். ஆமென். ஒவ்வொரு பிரசவமே எப்படிப்பட்டது, சரியா? அதெல்லாம் கடந்து ஏன் வர்றோம்? நம்மளை படைத்த டிசைன் அப்படி, நம்மளுடைய டிசைன் அப்படி, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதுனால, சரியா? அதனாலதான் நம்ம கணவனை அன்பு செலுத்துகிறோம், கணவனுடைய சந்ததியாக வருகிற பிள்ளைகள் மேலும் அன்பு செலுத்துகிறோம். ஆமென். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்றோமோ அதே போலதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2 காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று, நான் ஏன் அவரை உயர்த்துகிறேன், நான் ஏன் அவரை துதிக்கிறேன். அவரை துதிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, உயர்த்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆமென். துதிக்கிறேன், எனக்காக அவர் பலியானார். நான் உயர்த்துகிறேன், அவர் எனக்கு மணவாளனாக இருக்கிறார். ஆமென். அப்ப யோவான் பார்க்கும்போது இது அந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னா நமக்கே பயம் வந்துடும். பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு நமக்கு திருச்சபைக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அதான் இப்ப நம்ம படிக்கிறோம். எப்படி இருக்கிறாரா, அவர் தலை எப்படி இருந்தான் அப்படியே படிச்சுட்டு வாங்க. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும். அங்கே எப்படி இருந்துச்சு, அப்படியே தண்ணி எப்படி வருது, வருது. இங்க எப்படி இருக்குது, நதிகள் ஓரமா என்ன பண்ணலாம், புறா கண்களுக்கு ஒப்பானவை. அது எப்படி சொல்றாரு பாருங்க. எதுக்கு நதிகளின் ஓரமா எதுக்கு புறா உட்காருது? பார்த்திருக்கீங்களா நீங்க? புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சு கொள்ள முடியுதா? நதிக்கு ஓரத்துல போய் புறா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்கேயா பார்த்திருக்கீங்களா? தண்ணி குடியதான் போக முடியாது, எங்கே போக. அது உங்களையும் மாதிரி என்னைய மாதிரி ஆர்வ வாட்டர் போட்டு வீட்டில் வச்சிருக்க போட்டுல சொல்றது புரியுது உங்களுக்கு? என்ன பண்ணும்? பார்த்திருக்கீங்க? யாரும் பார்த்தது இல்லையா? ஓரமா போய் கொஞ்சோண்டு அப்படி குடிச்சுட்டு மருங்க பார்த்துட்டு லைட்டா அப்படி உடம்பு என்ன பண்ணுவல, லைட்டா பட்டு கிட்டு அடிக்கும். பார்த்திருக்கீங்களா? எங்க இப்படி இங்க எங்கே பாக்குற மாதிரி இருக்கு? காக்காதான் இந்த வேலையை பண்ணுது, சரியா? தன்னை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கும் போது மூர்க்கமான குணம் இருக்காது. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு ப்ளீசிங் மேனர்ல இருக்கும். தண்ணியை பார்த்துட்டு அப்படி செய்யுமா? அங்க எப்படி இருக்குது? பெரு வெள்ளத்து இறைச்சல் போல இருக்கு. இங்க எப்படி இருக்குது? அங்க பார்த்தது யோவான், இங்க பார்த்தது சபை. இங்க பார்க்கறது சபை. அங்கே அதிகாரம் உள்ளவர், இங்கே அன்பு உள்ளவர். சரி, உங்களுக்கு அதையே தூங்கிட்டு கூடாது, இதை புரிஞ்சுக்கணும், சரியா? அப்ப என்னவா எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பாலில் கழுவப்பட்டவைகளும். பால்ல கழுவப்பட்டது அப்படி, பால்ல கழுவப்பட்டது அப்படியே ஒரு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குறாரு பாருங்க. நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
அவர் கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களை போல இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருகளை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். ஆமென். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும். அப்ப நீங்க நினைப்பீங்க, ஓ புறா கண்களை போல புறா கண்ணாவே இருக்கும் அப்படின்னு கூடாது. சரியா? அவ என்ன பண்ண போடுறது? அவருடைய கண்ணங்கள் எப்படி இருக்கான்? கந்தவர்க்க பாத்திகளை போல. கந்தவர்க்க பாத்திங்கன்னா நம்ம அந்த இதுதான் சாம்பிராணி பாத்தீங்களா? சாம்பிராணி அவ பாருங்க, கண் அப்படி சாம்பிராணி மாதிரி இருந்தா யோசிச்சு பாருங்க. உங்க கண் அப்படி சாம்பிராணி மாதிரி இருந்தா உங்க கணவர் கொஞ்சம் வர பயம் வந்துடுறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் போல என்ன இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கக்கூடாது. அப்ப சாம்பிராணி மாதிரி இருக்கும் பொழுது, வெண்கலம் மாதிரி இருக்கும் பொழுது, அப்படின்னா நம்ம ஒரு வெண்கல செம்பா சேர்ந்து இப்படிதான் இருக்கும் பொழுது அப்படி அல்ல. இதெல்லாம் ஆவிக்குரிய ஓமைகள் நிறைந்த விஷயம். ஆமென். இப்ப என் ஆண்டவரே என் ஆத்துமாவிலே நான் பார்க்கிற பொழுது தேவன் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு என்ன கிடையாது? ரூபம் இல்லை. அப்ப அவரை நான் எப்படி பார்க்கணும்? அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு என் ஆத்தும மனவாள நான் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு இந்த வசனங்கள்லாம் ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஹெச்ஆர்எம்ல படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ளது. ஆமென். இப்ப சிலுவையில் தொங்கின இயேசுவும் சரியா உயிரோடு எழும்பின பின்பு அவர் திருச்சபைக்கு மணவாளனாக இருக்கிற பொழுது நீங்க என்ன ரெண்டையுமே புரிஞ்சு கொள்ள வேண்டும். சிலுவையில் தொங்கினது பாலகன், உயிரோடு எழும்பினது குமாரன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிறந்த பாலகனுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், கொடுக்கப்பட்ட குமாரனுக்காக என் ஆத்துமாவை உயர்த்துகிறோம். ஏன்னா அங்கு எனக்கு அவர் இரட்சகர், இங்கு எனக்கு மணவாளன். அங்கு எனக்காக அந்தகார பாடுகளை அனுபவித்தார், இங்கே எனக்கு மகிமையுள்ள மணவாளனாக இருக்கிறார். இவரே என் நேசர். இவர் ஆயிரங்களில் 10,000களில். ஆமென். அப்ப வானத்தை பூமி உண்டாக்கின பிதாவாகிய தகப்பன் தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்ததின் நோக்கம் நீங்களும் நானும் இந்த 2 காரியத்தையும் பெற்று வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக. எனக்காக அவர் சாபமானார், நான் மீட்கப்பட்டேன். எனக்காக அவர் உயர்த்தப்பட்டார், நான் அவருடைய சரீரமானேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அவர் என் ஆத்தும மணவாளன். ஆமாம், என் நேசர் ஆயிரங்களில் 10,000களில் சிறந்தவர். Uncomparable, so majesty lover. இவர் என் மணவாளனும் என் சிநேகிதரும். ஆமென். என் ஆத்துமா களி கூறுகிறது, என் ஆத்துமா கம்பீரிக்கிறது, என் ஆத்துமா பலன் அடைகிறது. ஏனென்று சொன்னால் எனக்காக மரித்த பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியும் என் தலையாய் இருக்கிற கிறிஸ்துவும். ஆமென். இனி நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை.
மரணமே உன் ஊரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. ஏனென்று சொன்னால் எனக்கு இந்த 2 விதமான பிளஸிங்கை நான் பெற்றிருக்கிறேன். அதனால தான் ஆண்டு சொன்னாரு, திருச்சபைக்கு சொன்னாரு, நான் முந்தினவரும் பிந்தினவரும். அதனாலதான் இந்த வசனம் சொல்லப்படுது, உன்னுடைய நேசர். ஏப்பா நீ ரொம்ப பேசுறிய, உன் நேசர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஆமா, அவ்வளவு பெரிய ஆள் அவர். அவரே அவ்வளவு பெரிய ஆள். என்னவா? ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதில் விசேஷித்தவர்? ஏன் விசேஷித்தவர் என்றால், எனக்காக அவர் சிலுவையில் பலியானபடினால் அவரை உயர்த்துகிறேன். ஆமென். அவரை துதிக்கிறேன். ஆமென். அதான் விசேஷித்தவர். எனக்காக பலியானார். ஆமென். இப்ப எனக்காக அவர் தலையாக இருக்கிறார். ஆமென். நானுடைய சரீரமாக இருக்கிறேன். இதுல எனக்கும் அவர்களுடைய உறவு முறை ஆத்தும மனவாளர், நான் மனவாட்டி. அதனாலதான் சொல்றேன், என் நேசர் சிறந்தவர். ஆமென். எல்லாரும் கை விட்டுருவான், இவர் கைவிட மாட்டார். சரியா? உலகமே உங்களை கைவிடலாம், யார் கைவிட மாட்டார்? கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீங்க என்ன செய்யணும்? அன்பு கூற பழகி கொண்டால் இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துடலாம். ஆமென். இது நம்ம ஏமாற்றுவதற்கல்ல, ஏதோ ஒரு மூட நம்பிக்கைகளை கொடுப்பதற்கல்ல, உண்மையாய் அனுபவிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். ஆமென். அப்ப இந்த அறிவு உங்களுக்கு எனக்கு வேணும். ஆமென். நீங்கள் நானும் பர்சனலா மற்றவங்கிட்ட சொன்னோம், என் நேசர் ஏன் பெரியவர். ஆமென். என் சிருஷ்டிகர் ஏன் பெரியவர், என் கடவுள் ஏன் பெரியவர். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் தெய்வங்களை கொண்டாடலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பெரிய ஸ்லாக்கியம் தான். எப்பொழுதுமே புரிஞ்சு கொள்ளுங்க, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே கேட்கிறாங்க மற்றவர்கள்லாம், மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ எப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் அப்படின்னு உலகம் கேட்கும்போது உங்களுக்கு சொல்ல தெரியணும், அவர் எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியும் எனக்கு தலையாய் இருக்கிறவரும். ஆமென். அதனால நான் அவரை துதிப்பேன், அவரை உயர்த்துவேன். ஆமென். புரிஞ்சு கொள்ள முடியுதா? சபைக்கு எப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, மனுஷன் கடையில் நமக்கு கொடுக்குற பொருளை கூட கரெக்டாக லிஸ்ட் போட்டு வாங்கி வீட்டுக்கு போறேன். பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கிறதை அசட்டை பண்ணாதுங்க, அனுபவிக்க தவறாதுங்க. சத்துரு நம்மை இவைகளை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக வணக்கங்கள் கூடாது. அற்பமான உலக ஆசீர்வாதங்களுக்காக நித்திய மேன்மை இழக்க பண்ணுகிறான், சாட்சிகளை இழக்க பண்ணுகிறான். ஆனால் உங்கள் ஆத்மா அவருக்குள் வாழ்ந்தால், இந்த அனுபவத்துக்குள் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மரணம் இல்லை. அவர் நம்மை விட்டு விலகிறதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். நம்மை காணும்படியாக, நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக வழக்காத்திருக்கிறார். இந்த நாட்களில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒரு விஷயம் நம்மை சுத்தப்படுத்தி